السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. நேற்று நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதனுடைய விளக்கத்தை நாம அறிந்து கொண்டோம். அடுத்து பாருங்க, அர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான் அர் ரஹ்மான் ரஹீம். அர் ரஹ்மான் என்பது அர்த்தம் என்னன்னு சொன்னா, தமிழ்ல நம்ம சொல்றது என்ன சொல்லுவோம்? அருள் புரிபவன், அளவற்ற அருளாளன் என்று அர்த்தம். அர் ரஹ்மான்னா அளவற்ற அருளாளன், அர் ரஹீம்னா நிகரற்ற அன்புடையவன் என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அருள் புரிபவனாக ரஹ்மானாக இருக்கிறான் என்பதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 7வது அத்தியாயத்துல 156வது வசனம், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇ வஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன் வயுத்தூன ஸகாத வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ரஹ்மத், அல்லாஹ் சொல்றான் என்னுடைய ரஹ்மத்தானது அனைத்து பொருட்களையும் சூழ்ந்து வியாபித்துள்ளது, மிகைத்துள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனை நான் எழுதிடுறேன். யாருக்காக வேண்டி? யார் அல்லாஹ்வுடைய விஷயத்துல தக்வாவோடு இறையச்சத்தோடு நடந்து கொண்டு ஜக்காத்தையும் கொடுத்து கொண்டு நம்முடைய வசனங்களை ஈமான் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்டவங்களுக்காக நான் எழுதிடுறேன். எதை எழுதிடுறேன்? என்னுடைய ரஹ்மத்தை எழுதிடுறேன். அது என்னவா இருக்கு அந்த ரஹ்மத்து? அனைத்து பொருட்களை விட விசாலமானது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ரஹ்மானாக அருள் புரிபவனாக இருக்கிறான்னு சொன்னா, அனைத்து பொருட்களை விட அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை செஞ்சிருக்கிறான், மிகைக்க செய்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் புரிபவன் ரஹ்மானாக இருக்கிறான்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய முஃமின்கள் காஃபிர்கள் எல்லார் மீதும் அல்லாஹ் அருள் புரியும், அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் புரியும். அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்க போய் தான் இந்த உலகத்துல காஃபிர்கள் கூட சுகபோகமாக சில விஷயங்கள்ல பொழுது என்ன செய்யறாங்க, ரொம்ப வசதி வாய்ப்போடு வாழ்வது நாம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளானது முஸ்லிம்கள் காஃபிர்கள் அனைவருக்கும் செஞ்சிருக்காத கொடுத்திருக்கிறான் அப்படின்றத இந்த வசனத்திலிருந்து நாம பார்க்கலாம். எந்த அளவுக்கு சொன்னா, காஃபிர்களுக்கு கூட அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நாம அறிய வேண்டும். மேலும் பாருங்க, அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு இந்த உலகத்துல அருள் புரிந்திருந்தாலும் மறுமையில அல்லாஹ் அவங்க மீது அருள் புரிய மாட்டான். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3வது அத்தியாயத்துல 106வது வசனத்துல 107வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம தபயது உஜூஹ் வ தஸ்வது உஜூஹ் فأما الذين اسودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون وأما الذين ابيضت وجوههم ففي رحمة الله هم فيها خالدون. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், அன்று சில முகங்கள் மறுமை நாள்ல வெண்மையாக இருக்கும், சில முகங்கள் கருத்து இருக்கும். நல்லா சொல்றான், மறுமை நாள்ல சில முகங்கள் வெள்ளையா இருக்கும், சில முகங்கள் கருத்து இருக்கும். யாருடைய முகங்கள் கருத்து இருக்குமோ அவங்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு குஃப்ரை செய்து விட்டீர்கள், எனவே நீங்கள் அதாபை வேதனையை சுவைத்துக் கொள்ளுங்கள். இது எதுக்காக வேண்டி? நீங்க செய்த குஃப்ருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்று சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், அவை அல்லாஹ்வுடைய அருளில் இருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா அருள் புரிகிற அந்த உலகத்துல முஸ்லிம்கள் மீதும் காஃபிர்கள் மீதும். ஆனால் மறுமை நாள்ல காஃபிர்கள் மீது அல்லாஹ் ரஹ்மானாக இருக்க மாட்டான், அருள் புரிபவனாக இருக்க மாட்டான். அடுத்து பாருங்க, ரஹீம். ரஹீம்னா என்ன? நிகரற்ற அன்புடையவன். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அன்புடையவன் சொன்னா, யுஅத்திபு மன் யஷாஉ வ யர்ஹமு மன் யஷா. 29வது அத்தியாயத்துல 21வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் நாடியவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் நாடியவர்களுக்கு அதாப வேதனையை கொடுக்கிறான். அவங்க நாடியவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? தான் நாடியவர்கள் மீது ரஹ்மத், அதாவது அருள் புரிவதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் தஆலா அருள் புரிபவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனத்துல பார்க்கலாம். யார் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வகான பில் முஃமினீன ரஹீமா. 33வது அத்தியாயத்துல 43வது வசனம், முஃமின்கள் மீது அல்லாஹ் அருள் புரிபவனாக இருக்கிறான். அப்போ அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ன வித்தியாசம்னா, ரஹ்மான் இந்த உலகத்துல அவன் அருளாளனாக இருக்கிறான்,
முஸ்லிம்கள், காஃபிர்கள், முனாஃபிக்குகள் எல்லார் மீதும் அருள் புரியும். மறுமை நாள் அல்லாஹ் தஆலா ரஹீமாக மட்டும்தான் இருப்பான். என்ன அர்த்தம்? முஃமின்கள் மீது மட்டும்தான் அல்லாஹ் அருள் புரிவான், காஃபிர்கள் மீது அருள் புரிய மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்றான், வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹ் முஃமின்கள் மீது அருள் புரியக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். ஆகவே அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கருணையால, எந்த அளவுக்கு அருள் புரியக்கூடியவன் என்பதை நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து வாங்க. அல்லாஹ் முதல் வசனத்துல சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்து எல்லாம் என்ன சொல்றான்? அர் ரஹ்மான் ரஹீம் சொல்றான். அப்போ அகிலத்தின் ரட்சகன் ரப்பு, அகிலத்தின் ரட்சகனாக யார் இருக்கிறா? அகிலத்திற்கும் ரட்சகனா யார் இருக்கா? அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். இப்ப அகிலத்துக்கே அல்லாஹ் தான் ரப்பு, அவன் தான் எஜமானா இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் படைத்திருக்கிறான், அவன் தான் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் என்பதை சொல்லிட்டு அல்லாஹ் ஏன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் சொல்றான் என்பதற்கான காரணத்தை சொல்லும் போது தஃசீர்கள்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலாவிற்கு அனைத்து அதிகாரங்களும், அனைத்து சக்தியும், ஆற்றலும், வல்லமையும், அனைத்து நபர்களையும் அடக்கி ஆளக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்ட்ட இருந்தாலும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். பொதுவாக உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் கிட்ட அளவு கடந்த, அதாவது மிக அதிக அளவிலான ஆட்சியும் அதிகாரமும் இருந்தா அவனை நாம் எப்படி பார்ப்போம்? அவன் இடத்துல நாம கருணையை பார்க்க முடியாது. மனிதர்களே ரொம்ப மோசமானவனா இருக்கும். பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்ததுன்னு சொன்ன அவன்கிட்ட இறக்க குணம் அவ்வளவா இருக்காது. அவன் மக்கள் மீது அருள் புரிய மாட்டான். ஃபிரௌனை பார்க்கலாம், நம்ம காலத்துல வாங்க எத்தனையோ அநியாயக்கார ஆட்சியாளர்கள் நாம பார்க்கிறோம். மிகவும் மக்களை வஞ்சிக்கக்கூடியவங்களாகவும், அநீதி இழைக்கக்கூடியவங்களாகவும், கருணை இல்லாதவங்களா இருப்பான். ஆனா அல்லாஹ் பாருங்க, அனைத்து அகிலத்திற்கும் அவன் தான் ரப்பா இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்றான்? அர் ரஹ்மான் ரஹீம். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா, அவனிடத்தில் அதிகாரம் இருக்குது, அவனிடத்தில் ஆட்சி இருக்குது, அவனிடத்தில் ஆற்றல் இருக்கு, இருந்தாலும் அவன் யார் மீதும் அநீதி செய்ய மாட்டான். அவன் எப்படிப்பட்டவன்? அருளாளன், மக்கள் மீது கருணை புரியக்கூடியவன், மக்களை மன்னிக்க கூடியவன், அவங்க மீது அருளை செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த இதில் நமக்கு தெரியப்படுத்துறான். அதனாலதான் பாருங்க, நம்ம பார்க்கிறோம் ஹதீஸ்ல, புகார் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சபகத் ரஹ்மதி கதபி. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அருளானது என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அருளானது என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அருள் புரியக்கூடியவனா இருக்கிறான் பாருங்க. சொல்றான், அல்லாஹ் அனைத்து ஆற்றலையும் அனைத்து வல்லமையும் கொண்டவனாக இருந்தாலும் அல்லாஹ் தெரியப்படுத்துறான், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அவனுடைய கருணை, அவனுடைய ரஹ்மத்து மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வாங்க, ஒரு முஃமினுக்கு நன்மை கிடைச்சாலும் சரி, ஏதேனும் துன்பம் ஏற்பட்டாலும் சரி, நோய்வாய்ப்பட்டாலும் சரி, இது எல்லாமே என்ன? அல்லாஹ்வுடைய அருள் என்பதை பார்க்கணும். ஏன் என்று நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, புகாரிலே வருது, மா யுஸீபுல் முஃமின மின் ஹம்மி வலா கம்மி வலா அதத் இல்லா கஃபரல்லாஹு பிஹி அன். இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு அடையக்கூடிய, ஏற்படக்கூடிய சோதனையா இருந்தாலும் சரி, இன்னலாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தை கொண்டும் அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து விடுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா முஃமின்கள் மீது எந்த அளவுக்கு அருள் புரிகிறான்னு சொன்னா, முஃமின்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் கூட, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கூட, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட அவங்களுக்கு என்னவா இருக்கும்? அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கும். எப்படி அல்லாஹ்வுடைய அருளாக எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அடியார்கள் மீது அருள் புரியக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், இன்னல்கள், சிரமங்கள், நோய்வாய்ப்பட்டால் கூட அது கூட என்ன? அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நம்ம பார்க்கணும். எப்படி? அதுதான் சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இன்னல், சிரமங்கள், கஷ்டங்கள், கவலைகள்,
இது எல்லாத்தையும் கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுடைய பாவங்களை போக்கி விடுகின்றான். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டால் கூட அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்மையை தர்றான். எப்படி தரான்? அதை கொண்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அருள் புரிறான். எப்படி புரிறான்? அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு இங்கேயே அல்லாஹ் என்ன செய்யறான்? தண்டனை கொடுத்துறான். அல்லது அவனுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தணும். ஏதாவது ஒரு வகை ஒரு முக்மீனுக்கு சங்கடங்கள் சிரமங்கள் ஏற்படுதுன்னா அதை கொண்டு ரெண்டு விதமான நன்மை இருக்கு. ஒண்ணு, அவனுக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவனுக்கு சில செய்த பாவங்களுக்கு தண்டனையா போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா மறுமையில அது அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அவனுக்கு துணையாக வரும் என்பதை பார்க்கணும். ஆகவேதான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட இதுல என்ன செய்யுது? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகமா யாரை சோதிப்பா? நபிமார்கள். நபிமார்களுக்கு அப்புறம் நபிமார்களை போன்றவர்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு சோதனை கவலைகள் ஏற்படுதுன்னா நம்ம கரெக்டா தொழுவதானே செய்யறோம், நம்ம சரியா நடக்கதானே செய்யறோம். ஏன் அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படுது, நோய்வாய்ப்படுறோம் என்று கவலைப்படக்கூடாது. மாறாக இது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய அருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். எந்த அளவுக்கு சலஃபுகளை பத்தி வருது, அவங்களுக்கு சில நேரங்கள்ல நோய் வரலன்னு சொன்னா, பாதிப்புகள் எதுவும் ஏற்படும் சொன்னா அவங்க கவலைப்படுவாங்க. ஒருவேளை நாம செய்யக்கூடிய தண்டனைக்கு வேண்டி நாம செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போய்விட்டதோ என்று கவலைப்படக்கூடிய நிலையில அவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய ஒவ்வொரு காரியம் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. வலைஸ ஸாலிக இல்லா லி அஹதில் முஃமின், முஃமினை தவிர யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடையாது. இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரன் லஹ் வ இன் அஸாபத்து ضرா ஸபர ஃபகான கைரன் லஹ். ஒரு முஃமினுக்கு சங்கடம் ஏற்பட்டாலும் ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தால் எப்படி ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும், அவன் என்ன செய்வான்? அதுக்காண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். நன்றி செலுத்துவதை கொண்டு என்னாகும்? அது அவனுக்கு நன்மையாக முடியும். நன்றி செலுத்துவதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? சந்தோஷத்தையும் கொடுத்தா, நன்றியோடு நடந்ததுனால, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனால இன்னும் நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். அதே ஒரு சங்கடம் ஏற்பட்ட, ஒரு துன்பம் ஏற்பட்ட பொறுமையை மேற்கொள்றான். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஏற்கனவே சங்கடம் கிடைத்து பொறுமையை மேற்கொண்டதுனால அதுவும் அவனுக்கு நன்மையாயிடும். இது முஃமினை தவிர யாருக்குமே ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகவேதான் நாம முஃமினாக இருக்கக்கூடியவங்க, முஸ்லிமாக இருக்கக்கூடியவங்க அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று நம்ம ஓதுனோம்னா நம்மகிட்ட இந்த நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை வரணும்? அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அருள் புரிந்தவன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நோய்வாய்ப்பட்டோம், ஒரு சிரமத்தில் இருக்கோம், நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய கூட பிறந்தவங்க கவலைப்படுவாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு நம்ம மீது கருணையும் எந்த அளவுக்கு நம்முடைய விஷயத்தில் அக்கறையா இருக்கிறாங்களோ இதை விட 70 மடங்கு 100 மடங்கு அல்லாஹ் என்ன மடங்கு சொன்னா ஒப்பிடுறதுக்கு இல்ல, அதை விட அதிகமா அல்லாஹ் என்ன செய்வான்? அடியாருக்கு மீது அருள் புரியக்கூடியவனா இருக்கான். ஆக அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுக்கு தரக்கூடிய எந்த ஒரு சங்கடமா இருந்தாலும் யாரையும் அவங்களுடைய சக்திக்கு மீது அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். அதே மீறி சிலருக்கு சங்கடங்கள் வருதுன்னு சொன்னா அது அவர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். ஆகவேதான் அல்லாஹ் இதை நமக்கு தெரியப்படுத்துறான். அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். என்ன அர்த்தம்? இப்ப அல்லாஹ் நம்ம மீது என்ன செய்யறான்? நம்மளை மன்னிக்கிறான், நமக்கு நிறைய அருட்கொடைகளை தர்றான், நமக்கு நிம்மதியை தர்றான், நல்ல வசதி வாய்ப்புகளை தர்றான், சுகமான ஆரோக்கியத்தை தர்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய அருள். இதுதான் அல்லாஹ்வுடைய அந்த நம்ம மீது செய்யக்கூடியது. நம்ம நினைச்சிடக்கூடாது. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் சொன்னா அல்லாஹ் மலையை தர்றது, நமக்கு ரிஸ்க தர்றது, நிம்மதியை தர்றது, இதெல்லாம் அல்லாஹ் அருளானாக இருக்கிறான் பாத்தீங்களா, ரஹம் செய்யறான் பாத்தீங்களா, அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய காரியங்கள் தானே தவிர அல்லாஹ் அருள் புரிவது என்பது என்ன? அது வேற, அது அல்லாஹ்வுடைய பண்பு. இதெல்லாம் என்ன? இந்த விஷயங்கள் அல்லாஹ் செய்யறான் பாத்தீங்களா, இது அதனுடைய அசர், அதனுடைய தாக்கம் தானே தவிர இது நேரடியா என்ன அல்லாஹ்வுடைய அருள் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் என்பது, அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது அவனுடைய பண்பை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், லைஸ கமிஸ்லி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவுமே இல்லை, அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன். இப்ப அல்லாஹ் அருள் புரிகிறவன், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று நம்ம சொல்றோம்னா இந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ் நமக்கு நன்மையை தர்றான், அல்லாஹ் நமக்கு மலையை தர்றான், அல்லாஹ் நமக்கு ரிஸ்க தர்றான், உடல் ஆரோக்கியத்தை தர்றான், வசதி வாய்ப்புகளை தர்றான்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய அருளுடைய வெளிப்பாடு. இது நேரடியா அருள் இல்ல, அல்லாஹ்வுடைய அருளுடைய வெளிப்பாடு அப்படின்னு விளக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பண்பு. அந்த பண்பை
நாம எதோடு என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது என்பதை நாம அறிய வேண்டும். ஆகவே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய என்பதற்கான அர்த்தத்தை நாம அறிந்து கொண்டோம். அடுத்து வாங்க, மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அல்லாஹ் சொல்றான். நியாய தீர்ப்பு நாளின் எஜமான், அரசன் அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல பாருங்க, தீன்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாள், கியாமத் நாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம லா தம்லிகு நஃப்ஸு லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அன்றைய தினத்தில எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் பெற்ற முடியாது. அந்த நாள்ல, மறுமை நாள்ல எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவிற்கு எந்த அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது, வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல ஒரு மனிதன் அவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து, அவனுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்து, அவனுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த தொடர்புகளை வைத்து சில விஷயங்களை சாதிக்கலாம். ஆனா அந்த மறுமை நாள்ல யாரும் என்ன செய்ய அல்லாஹ்விடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அன்றைய தினத்தில் அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்விடத்துல மட்டும்தான். நபிமார்கள் கூட முடியாது. அதனாலதான் பாருங்க, மக்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நபி கிட்ட போவாங்க, கடைசியா ரசூல்லாட்ட வருவாங்க, ரசூல்லா சத்தா செய்வாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு சிபாரிசுக்கான அதிகாரத்தை அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அப்ப அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தீன் என்கின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு மார்க்கத்தில். தீன், மாலிகி யௌமித்தீன் சொல்றோம் பாத்தீங்களா? தீன் என்று சொன்னால் இரண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன? நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு அல்லாஹ் கூலியை தர்றது. நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் கூலியை தரக்கூடியது. அது எப்ப தருவான்? நியாய தீர்ப்பு நாள்ல தருவான். இது ஒரு அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அத்ராக மா யௌமுத்தீன் சும்ம மா அத்ராக மா யௌமுத்தீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா அத்ராக மா யௌமுத்தீன், அந்த தீர்ப்பு அளிக்கக்கூடிய நாள் என்பது உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ தீன் என்பதற்கு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? தீன் என்பதற்கு இந்த மார்க்கமும் இந்த மார்க்கத்தில் நாம செய்யக்கூடிய அமல்களும் குறிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா, இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். தீன்னா மார்க்கம். அப்ப தீன்னு சொன்னா மார்க்கம் என்ற ஒரு அர்த்தமும் வரும். இன்னொரு அர்த்தம் என்ன? தீன் என்று சொன்னால் நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் கூலிய தர்றது, நியாய தீர்ப்பு நாள் சொல்றது. அப்ப ரெண்டு அர்த்தமும் தீன் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாம பார்க்கிறோம். அடுத்து வாங்க, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவன் அதிகாரத்தையும் எஜமானாக இருக்கிறான் என்று சொல்லி பார்த்துன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒருவன் என்னதான் அதிகாரம் பெற்றிருந்தாலும் மறுமை நாள்ல வரும்போது, கியாமத்து நாள்ல வரும்போது அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு மனிதன் எப்படி வருவான்? அவன் நிர்வாணமாக, அதே மாதிரி கத்னா செய்யாதவனாக, செருப்பில் கால் அணியாதவனாக கொண்டு வரப்படுவான், எழுப்பப்படுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல என்னதான் அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் மறுமையில ஒண்ணும் கிடையாது. அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா இங்க ஒரு விஷயம் நம்ம விளங்கணும். உலகத்துக்கும் மறுமைக்கும் எல்லாத்துக்கும் எஜமா அல்லாஹ் தான். அப்படி இருக்கும்போது ஏன் அல்லாஹ் பிரத்யேகமா நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, நியாய தீர்ப்பு நாளின் எஜமான் என்று ஏன் பிரத்யேகமா சொல்றான் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அது இதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு. இந்த உலகத்துல சிலர் அதிகாரத்தை பெற்று சில காலம் வரலாம், ஆனால் மறுமையில முழு அதிகாரமும் அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இருக்கும் அந்த தீர்ப்பு நாள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா பிரத்யேகமா சொல்றான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க 40வது அத்தியாயத்துல 16வது வசனத்தை சொல்றான், யௌமஹும் பாரிஸூன் லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை லிமனில் முல்கு யௌம லில்லாஹ் லிமனில் முல்கு யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். அன்றைய தினத்துல மக்கள் எல்லாம் கபர்ல இருந்து வருவாங்க, எழுப்பப்படுவாங்க, வெளியேறுவாங்க. கபர்ல இருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களிடத்து அல்லாஹ் வந்து அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்கள எந்த ஒருவரும் மறைந்து விட முடியாது. அல்லாஹ் அனைத்தையும் பார்ப்பான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அன்றைய தினத்துல அல்லாஹ் கேட்பான், ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இன்றைய தினத்துல ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வே பதிலளிப்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒருவன் ஏகன் அல்லாஹ் இருக்கிறானே, அவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும்.
இந்த உலகத்துல ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரமும் அவனுக்கான சில எல்லைகள்ல அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது அல்லது ஒரு கம்பெனி நிர்வகிக்கிறது போன்ற விஷயங்களோ அல்லது ஒரு நாட்டை ஆளக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுத்திருந்தாலும் அது இந்த உலகத்தோடு முற்றுப்பட்டு நாளைக்கு மறுமையில அனைத்தையும் அடக்கி ஆள்வோம் அல்லாதான். அவனை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதான் பாருங்க அல்லாஹ் தஆலா ரசூலா சொல்றாங்க, சபஅத்து யுதில்லுஹுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. ரசூலா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, மறுமை நாள்ல அல்லாஹ் சூரியன் என்ன செய்வான், மனிதர்களுக்கு மிக நெருக்கமா கொண்டு வந்துருவான். உஷ்ணத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு வேர்வை ஏற்படும். எந்த அளவுக்குன்னா சிலருக்கு கால் வரை அவங்க செஞ்ச அந்த இது கேட்டவாறு அவங்க இருப்பாங்க, பாவங்களுக்கு ஏற்றவாறு. சிலருக்கு என்னவா இருக்கும், கால்கள் அளவுக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு அவங்களுடைய இடுப்பு அளவுக்கு அவர்களுடைய வேர்வையில் அவங்க நினைவாங்க. இன்னும் சிலருக்கு அவங்களுடைய கழுத்து வரை, இன்னும் சிலர் அந்த வேர்வையிலே மூழ்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வேர்வை என்ன செய்யப்படும், ஹதீஸ்கள்ல வருது, ஒரு மைல் தூரத்துக்கு என்ன செய்யப்படும், சூரியன் கொண்டு வரப்படும். அரபியில மைல் என்ற வார்த்தைக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்க, காது குடையத்து குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மயில் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சில கண்களுக்கு சும்மா பயன்படுத்தக்கூடிய இது, அந்த இதுக்கு தான் மயில் என்ற இதை பயன்படுத்துவாங்க. அது குச்சி மாதிரி அதை பட்ஸ் நம்ம பண்ற பாருங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு என்ன செய்யப்படும், சூரியன் மக்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும். அப்போ அல்லாஹ் 7 விதமான மக்களுக்கு மட்டும்தான் நிழல் தரும் என்று அல்லாஹ் தன்னுடைய அரசனுடைய நிழல்ல 7 விதமான மக்களுக்கு கொடுப்பான் அப்படின்றத ஹதீஸ்ல பார்க்கணும். இப்போ மறுமை நாள்ல அல்லாஹ் நியாய தீர்ப்பினுடைய அதிபதியா இருக்கிறான்னா நம்ம மனசுல அந்த ஒரு அச்சம் வரணும். இந்த உலகத்துல மரணிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இடத்துல அல்லாஹ் தான் நிக்க போறோம், அங்க நமக்கு யாரும் உதவ போறது கிடையாது. ஆகவே இதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வின் மீது அச்சத்தை வெளிப்படுத்தணும். ஆக ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று படிக்கிறான்னா அல்லாஹ் மீது அன்பும் நேசமும் வரணும். அர் ரஹ்மான் ரஹீம் சொல்றான்னா அல்லாஹ் மீது அவன் ஆதரவு வரணும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான், அருள் புரியக்கூடியவனா இருக்கிறான், என் மீது என்ன செய்வான், மறுமை நாள்ல அருள் புரிவான், எனக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். 3வது மாலிக் யௌமிதீன் என்று நம்ம படிக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் மீது பயம், நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே, நம்முடைய நிலை என்னவாகும் என்கின்ற பயம் எப்போதுமே நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அதை சரியான முறையில் விளங்கி அதன் அடிப்படையில் ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.